கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளை தேவன் தம்முடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 84வது சங்கீதம். 84வது சங்கீதத்தில் 11வது 12வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனையின் கர்த்தாவே, நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு அருமையான சங்கீதத்தை நம்ம பார்ப்போம். இதில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன், நன்மை செய்கிறதை விரும்புகிற தேவன். அவர் எப்பவுமே நமக்காக நன்மை செய்கிறதற்கு காத்திருக்கிறார். அந்த நல்ல தேவன் அவர் நமக்கு அதை நிச்சயமாக வழங்குவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதில் ஒரு காரியத்தை சொல்கிறதை கவனிக்கும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காமல் இருக்க மாட்டார். யார் உத்தமமாய் நடக்கிறவர்கள் அப்படிங்கிறத அதன் முதல் பகுதியில் அவர் சொல்லுகிறார். 5வது வசனத்தில், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். முதலாவது சொல்கிறாரு, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், அவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன், அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்கிற மனுஷன், அவருடைய பலத்தினால் வாழுகிற மனுஷன், அவருடைய பலத்தை நம்பி இருக்கிற மனுஷன். அதாவது தன்னுடைய சுய பலத்தை சாராமல் முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவராலே நடத்தப்படுகிற ஒரு ஜீவியத்தை கொண்டிருக்கிற மனுஷன் என்று சொல்லுகிறார். அது கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்ட ஒரு மனுஷன். அடுத்தால சொல்கிறார், தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். இந்த இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று வேதாமம் சொல்லுது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டுடைய பார்வையில் இந்த இருதயம் எப்படி இருக்கணுமா? செம்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு கேடு நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய எண்ணத்தை கொண்டதாக, ஆண்டவருடைய விருப்பத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாக அந்த இருதயம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த இருதயம் கர்த்தரோடு என்ன செஞ்சுருக்கணும்? சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் வாசம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட வாழுகிறதை விரும்புகிறவர்கள், ஆண்டவரை விட்டு பிரியாதவர்கள். அந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். 1000 நாளை பார்க்கிறோம், அது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். இந்த உலகத்தில் 1000 நாள் வாழ்கிறதை விட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தால் ஒரு காரியத்தை சொல்ல, கர்த்தாவே, உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, அவர் நிச்சயமாக நன்மைகளை வழங்குவார். நன்மைகள் அவரிடத்தில் இருக்கிறது, நன்மை அவரிடத்தில் வாசமாக இருக்கிறது, நன்மை பரத்தில் இருந்து அருளப்படுகிறது. எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்திருக்கிற அந்த தேவனை நம்புவோம். நம்முடைய இருதயம் அவருக்கு ஏற்ற இருதயமாக இருக்கட்டும், செம்மையானவைகளை சிந்திக்கட்டும். அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளுவோம், அவரையே சார்ந்து கொள்ளுவோம். அவர் நமக்கு நன்மைகளை வழங்குவார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.